this video includes all you need to know about matrices and determinants. So let us take a matrix. இதோட ஆர்டர் வந்து 2 cross 2 னு சொல்லுவோம். ஹாரிசாண்டலாக இருக்கிறது ரோஸ் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிறது காலம்ஸ். ஸோ ஆர்டரில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது ரோ அண்ட் செகண்ட் இருக்கிறது காலம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம மேட்ரிக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். இப்போ அடிஷனுக்கு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் ஆட் பண்ணணும்னா எனக்கு அது ரெண்டத்தோடைய ஆர்டருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ சேம் ஆர்டரில் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். கரஸ்பாண்டிங் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணி நம்ம ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை கொடுத்துருவோம். 1 + 1 2 and 2 + 2 4 3 + 3 6 அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணணும். சப்ராக்ஷனும் சேம், ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அடிஷன் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி. மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ஈக்குவலாக இருந்ததை நம்ம அப்படியே விட்டுட்டு மிச்சம் ரெண்டையும் பேரப் பண்ணி நியூ ஆர்டராக எழுதிடுவோம். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 1 × 1 1 + 2 × 1 2. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 2 2 + 2 × 1 2. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஃபைனல் மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர் இருக்கிற மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண முடியும்னு இல்லை. கண்டென்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எந்த மேட்ரிக்ஸ்னாலும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆர்டர்னு கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் போகிறோம். டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் டிட்டர்மினன்ட் எடுக்க முடியும். இது ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். இப்போது டயகனலாக மல்டிப்ளை பண்ணணும். 1 × 3 3 -2 × 1 2. இங்கே நடுவில் வந்து மைனஸ்ன்ற சிம்பிள் தான் எப்பவுமே இருக்கும். ஸோ 3 - 2 1 தான் ஆன்சர். இதுவே 3 × 3 மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்போம்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சைன் போட்டுக்கலாம். +1 எழுதிட்டு அந்த +1 காலமையும் ரோவையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸை எழுதணும். அடுத்து -2 போட்டுட்டு அந்த -2 காலமையும் அதோட ரோவையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுகிறேன். அடுத்து +1 போட்டுட்டு +1 காலமையும் +1 ரோவையும் விட்டுட்டு மிச்ச எலமெண்ட்ஸ் 1 2 5 2 அந்த எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும்ல இது நார்மலான டிட்டர்மினன்ட் 2 × 2 எப்படி எடுப்போமோ அதே மெத்தடில் எடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 - 6 -2 × 1 - 15 இதே ஆர்டரில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைனலாக எனக்கு 16ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ சிங்குலர் சொல்லுவோம்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ = 0 வந்துச்சுன்னா அது சிங்குலர். டிரான்ஸ்போஸ்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது நமக்கு. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா ரோ எல்லாமே காலம் ஆகிடும், காலம் எல்லாமே ரோ ஆகிடும். அதாவது ஆர்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சில ப்ராப்பர்ட்டிஸ் டிட்டர்மினன்ட்டுக்கு. நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணாமலே அதோட ஆன்சர் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 வந்துச்சுன்னா அது ஆன்சர் 0. அதே மாதிரி ஒரு காலம் ஃபுல்லாகவே 0 வந்துச்சுன்னா அதோட ஆன்சரும் 0. நம்ம எக்ஸ்பாண்டே பண்ணாமல் சொல்லிக்கலாம். அண்ட் ஹாரிசாண்டலாக இருக்கிறதுலாம் ரோஸு, வெர்டிக்கலாக இருக்கிறதுலாம் காலம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸில் ரோஸை வந்து ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி காலம்ஸ் ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். 2 ரோ வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாலோ இல்லை 2 காலம் ஈக்குவலாக இருந்துச்சுனாலோ அந்த டிட்டர்மினன்ட்டையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணாமலே 0 ஆன்சரு அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளும் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு x1 y1 அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே கொண்டு வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா A டிரான்ஸ்போஸ் = A. அப்படி டிரான்ஸ்போஸும் அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிமெட்ரிக். சைன் மாறி இருந்துச்சு, மைனஸ் வந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக். சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா P + Q எடுப்போம். Pக்கு ஃபார்முலா இருக்குது, Q ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அண்ட் A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் நமக்கு அகைன் அதே ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். AB ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்றது B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸாக இருக்கும். இது சில ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 × 2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். மெயின் டயகனல் இருக்குல்ல அது அப்படியே நம்ம ஸ்வாப் பண்ணிவிடுவோம், அதாவது பொசிஷனை ஸ்வாப் பண்ணிவிடுவோம். அண்ட் 2 and 3 என்ன பண்ணுவோம், அந்த டயகனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்னும், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்னும் சேஞ்ச் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு 3 × 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஸோ ஆல்டர்னேட்டாக சைன் போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 1 காலம் அதோட ரோ விட்டுட்டு மிச்சத்தை எழுதியிருக்கேன். செகண்டுக்கு அந்த பொசிஷனோட காலம் ரோ விட்டு எழுதியிருக்கோம். தேர்டுக்கு அதோட காலமே அதோட ரோ விட்டு மிச்ச எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எலமெண்ட் வரும்போது அதோட காலம் அதோட ரோ விட்டு எழுதுறோம். அடுத்து 0 எலமெண்ட்டுக்கு அந்த காலம் அந்த ரோ விட்டு மிச்ச எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே கரஸ்பாண்டிங்காக அது என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுடைய ரோவையும் காலமையும் விட்டுட்டு மிச்ச எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிட்டர்மினன்ட் உள்ள எழுதிட்டே வரேன். ஸோ தட் நம்ம அந்த 2 × 2 டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுவோம்ல அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம பேசிக்காக 2 × 2 டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ஆன்சர் கிடைச்சதை டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ப்ராப்பரான அட்ஜாயிண்ட் கிடைக்கும். இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. A இன்வர்ஸ்னால் 1/det of A × adjoint A. இதில் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A மட்டும் ≠ 0 இருக்கணும். ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்குது. 0 வந்தால் நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது.